கொத்தவரங்காய் வளர்ப்பு பற்றி தாங்க பார்க்குறோம் இன்றைக்கி. கொத்தவரங்காவிலே நிறைய ரகங்கள் இருக்குதுங்க. சின்ன ரகம், பெரிய ரகம், பழக்கிளை கொத்தவரை அப்படின்லாம் நிறையா இருக்குது. நான் மொத்தம் ஒரு 4 செடி போட்டிருக்கேன். இந்த 12க்கு 12 க்ரோ பேக்கில் ஒன்று போட்டிருக்கேன். இதில் வந்து 2 செடி இருக்குது 12க்கு 12ல். இந்த இடத்துல ஒரு கேனில் வந்து ஒரு செடி, மொத்தம் 4 செடிகள் போட்டிருக்கேன். இந்த செடி வந்து 1 மாதம் கழித்து பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா லைட் வயலட் கலரில் பூ வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொத்து கொத்தாக காய்கள் வர ஆரம்பிக்கும். இந்த செடிக்கு வந்து பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம காய்கறி கழிவுகள், அப்புறம் உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒருக்கா அஸ்வினி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேப்ப எண்ணெய் வந்து அடிச்சுடலாங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொத்தவரங்காய்க்கு மட்டும் இந்த மேல் மண் காஞ்ச வாட்டி தண்ணி விடணுங்க. தண்ணி டக்குன்னு விட்டுறக்கூடாது. தண்ணியிலே இருந்துகிட்டு இருந்ததுன்னா இலைகள் வந்து என்னாகுன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கலராக மாறிடும். இந்த இலைகள் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல, லைட்டாக கருப்பு கலராக இருக்கும். அதனால் மேல் மண்ணை காஞ்ச வாட்டி தண்ணி விடணுங்க. அப்புறம் ஒரு குச்சி வச்சு கண்டிப்பாக கட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து செடி வந்து நல்லா வளரும். செடி நல்லா வளர்ந்து பூக்கள் வந்து நிறைய பூத்து காய்கள் நிறையா வரும். நல்லா மேலே பெருசாக போகுங்க இந்த செடி. நல்லா ஈல்டு நல்லா கிடைக்கக்கூடிய ரகம். நம்ம நரம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கொத்தவரங்காய் சாப்பிட்டா நரம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆடிப்பட்டத்தில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.